வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி, அதுவும் ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 12 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களோட உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம வெறுமனே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம மாற்றினதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 3 கிராம்பு 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு இவ்வளோ மட்டும்தான், எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல. கூடவே வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில், அதுவும் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் வந்துட்டு ஒரு லைட் பிங்கிஷாக வரும் இல்லைங்களா, கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வரையிலும் நம்ம ஜஸ்ட் குக் பண்ணால் போதும். கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? வெங்காயம் டக்குன்னு குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா திருப்பி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருந்தால் இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையில் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மிளகாவை வறுத்துருக்கோம், அதுவும் கிரேவியில் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்களோட உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயிலே வந்து ஒரு 15 செகண்ட் போல் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சும்மா லைட்டாக 2 கை போல் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுலேயே வந்து இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை இருக்கவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரங்களில் வந்திருக்கு இல்லையா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதில் வந்து நம்ம 1/2 kg அளவு சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ண சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா பரண்டு வரணும், அந்தளவு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு, கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கு. இதை வந்து நல்லா இப்போ நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம உப்பு வந்து கொஞ்சம் தானே சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, இப்போ திருப்பி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, மிளகாவும் முந்திரியும் தண்ணி சேர்த்துக்காமல் இந்த போல் கொரன்னு அரைச்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இதோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, மிளகாய் முந்திரி தக்காளியோட சாந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் ஜார் அளமான தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா ஜார் அளமான தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்களோட உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிளகாய் அரைச்சதை இப்போ தான் நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு 1 நிமிஷம் பொறுத்து அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் மாற்றிக்க வேண்டாம். ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு.
நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தியை கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்தியாச்சு. இது சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, லிட்டு ஓப்பன் பண்ணி கலக்கையிலேயே அந்த வீடு ஃபுல்லாக அந்த சிக்கனோட ஃப்ளேவரு, அந்த முந்திரி மிளகாய் வறுத்ததோட ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஒரு மணமாக நல்லா கமகமான ஒரு வாசனையோட சூப்பராக இருந்தது. நல்லா இதை வந்து கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணால் சூப்பரான அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாசனை கொஞ்சம் மேலால் மல்லி இலை தூவிக்கோங்க. நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருந்தது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சிக்கன் கிரேவி. இது வந்து நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணேன். ஈவன் ஒயிட் ரைஸ், சுட சுட சாதம், அதுக்கப்புறம் ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.